கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருட இறுதி நாட்களிலே எல்லா சபைகளிலும் உபவாச ஜெபம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உபவாச ஜெபம் செய்வதற்கு முன்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இந்த உபவாச ஜெபம் மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும், அப்படி அல்ல. அதற்கு முன்பாக நம்ம அநேக காரியங்களை நம்ம சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நம்ம மத்தேயு அதிகாரங்கள் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் 3 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். நேற்று தினத்தில் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேற உபவாச ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு உபவாசம் இருந்து கொண்டு எப்பொழுதும் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் மேலே உபவாசம் இருப்பதை காட்டிலும் விசுவாசம் அதிகமாய் நாம் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம தியானித்தோம். இந்த நாளிலே நாம் பார்த்திங்கன்னா, மனுஷர் காணும்படியாக நீங்கள் உபவாசம் இராமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா அதற்கு பதிலளிக்கத்தக்கவாய் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷர் பார்க்கும்படியாக நாம் முகத்தை வாடலாய் வைத்து கொண்டு மற்றவரிடத்தில் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வேஷம் காட்டி அப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமாயில்லை. அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன்தான் அதற்கு பதிலளிக்கிறார். ஆதலால் உங்கள் அந்தரங்கங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பார்த்திங்கன்னா, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். மற்ற 6:6 நீங்கள் இதெல்லாம் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்ம அந்தரங்கங்களை மறைக்கிற அநேகர் உண்டு. அநேகர் மனைவிமார்கள் கணவனிடத்தில் மறைப்பாங்க, கணவன் மனைவிடத்தில், பிள்ளைகளிடத்தில், குடும்பத்தில், சகோதரிடத்தில், தகப்பனாரிடத்தில், இப்படி தாயாரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்தரங்கத்தை மறைக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடினாலே, அவர் நம்ம எல்லா தகப்பனுக்கு மேலான தகப்பனாக இருக்கிறபடினாலே, அது மாத்திரமல்ல, அவர் அந்தரங்கத்தில் உள்ளவைகளை பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே, நம்முடைய உபவாச நாட்களுக்கு முன்பாக எதையாகிலும் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்தரங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், பாவங்கள் இருக்குமானால், யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு காரியம் நம்ம இதயத்துக்குள் மறைந்திருக்குமானால், அவைகளை நாம் பிதாவிடத்திலே சொல்லி, கர்த்தராகிய இயேசுவிடத்திலே சொல்லி அதை அறிக்கை பண்ணி இந்த உபவாசத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தெய்வம் என்ன செய்கிறார்னா, அந்தரங்கத்தை பார்க்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற அந்தரங்கத்தின் காரியங்களை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறதை நம்ம 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளியிலே அது ஆலயமாக இருக்கிறது, ஆனால் உள்ளே நீ போனீன்னா நீ போய் பாரு, அந்த அந்தரங்கத்தில் அந்த உள்ளுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ பார் என்று சொல்லி எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அந்தரங்கத்திலே அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் செய்கிற அந்த அருவருப்புகளை தேவன் பார்க்கிறார். அதை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதும் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே 3 காரியங்கள் உண்டு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதே போல் நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லி 3 பகுதிகளாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, பிரகாரங்களிலே நடக்கிற காரியங்களை காண்கிற தேவன் எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு ஆலயத்திற்குள் நடக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நடக்கிற காரியங்களை துளை போட்டு அங்கே அவனுக்கு காண்பிக்கிற தேவன் நம்மளுடைய ஆலயமாகிய சரீரமாகிய இந்த ஆலயத்திலும் உள்ளான அந்தரங்கங்களிலே என்ன இருக்கிறது என்பதை காண்கிறபடினாலே, நம்மளுடைய கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே உபவாசத்திற்கு ஒன்று கடந்து போகிறோம். இந்த ஆலயத்தில் அந்தரங்கங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரமும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ வெளிப்புறமாய் இருக்கிற இந்த சரீரம்
பிரகாரமாக இருக்கிற இந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை, பாவங்கள் இருக்குது என்பதை நம்ம அலசி பார்க்க வேண்டும். எசேக்கியேல் அந்த தேவன் எசேக்கியேலிடத்தில் காணிக்கும் போது, ஆவியானவர் அவனை அழைத்து கொண்டு போகும்போது பார்க்கிறார். பிரகாரங்களிலே அவனை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே விக்கிரகங்களை வைத்து அவங்க ஆராய்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது. அந்த கோயில்களிலே அந்த ஆலயத்திலே விக்கிரகத்தை வைத்து அவங்க பார்த்தீங்கன்னா தேவனை விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த பாவமான காரியத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அவர் சொல்கிறாரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அவர்கள் என்னை தூரம் போக பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் விக்கிரகம் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்குவதில்லை. அவர் சொல்கிறார், நீங்க பாரு, இங்கே விக்கிரகங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய பலிபீடத்திலே விக்கிரகம் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிற இடத்திலே விக்கிரகம் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காண்பிக்கிறதையும், இந்த விக்கிரகங்கள் இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்திலே நான் தங்க முடியாது என்பதையும் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்துக்கு தான் நம்ம போகிறது போல ஒரு உடை, ஒரு ஆடை, ஒரு ஆபரணங்கள், காரியங்கள், நம்முடைய சரீரங்கள் அப்படி காணப்படுகிறது, பரிசுத்தவான்களைப் போல காணப்படுகிறது. ஆனால் விக்கிரகம் என்கிற அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், ஆசை இச்சைகள், சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்கள். இப்படிப்பட்டதான விக்கிரகத்தின் கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தை உற்று பார்க்கிற தேவன், அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். இந்த உபாச நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டொழிந்தால் தேவன் நம்முடைய உபாசத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது பாருங்க, எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு இவர் காண்பிக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு துவாரம் போட்டு, நீ வா, அவங்களுடைய உள்ளே அங்கே என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு போகும்போது பார்த்துங்க, அங்கே என்ன இருக்கிறதா, பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அருவருப்புகள், நகரலான விக்கிரகங்கள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பார்த்திங்கன்னா சுரூபங்கள், இன்னுமாய் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரகங்களை வைத்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அருவருப்புக்களை என்று சொல்லி வேதம் சொல்கிறது, நகரலான விக்கிரகங்களை தேவனுக்கு சமமாய் அந்த அந்தரங்க வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் லேவியர்களாக இருந்தும் அதை தேவனுக்கு தெரியாது என்று சொல்லி அந்த பலிபீடத்திற்குள்ளாய் அவங்க மறைத்து வைத்து செய்கிற பாவத்தை அவர் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். அப்போ நம்ம அதை பார்க்கணும் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரீரத்தில், ஆவியில் நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, நரகலான சிந்தை, விக்கிரகத்தின் சிந்தை, தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தை, அருவருப்பான சிந்தை நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா? நம்ம ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தை பார்க்கிற நம்மளுடைய பிதா எதை நம்மளிடத்திலிருந்து பார்க்கிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறபடியினாலே அந்த பலிபீடமாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சரீரங்க, ஆவி, ஆத்துமா சரீரத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட வேண்டும். அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அவரிடத்தில் எதையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாருங்க, எசேக்கியேலை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, பாரு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டது, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ பார் என்று காட்டும்போது பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தை வைத்து தூபம் காட்டி, முதுகை காட்டி சூரியனை அவர்கள் நமஸ்கரிக்கிறதை பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக அவர்கள் முதுகை காட்டிக்கொண்டு சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கிறார்கள், சந்திரனை பார்த்து நமஸ்கரிக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கும் தூபங்காட்டுதலுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கும் மிகவும் கொடிதான மகா அருவருப்புகள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, எண்ணி பார்க்க கூடாதபடிக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறதை எசேக்கியேலை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அருவருப்புகளை, அந்தரங்கத்தில் செய்த அருவருப்புகளை நம்ம பார்க்க முடியும்.
அப்போ தெய்வ பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய சரீரத்திலே நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா நம்முடைய அருவருப்புகளை பார்க்கிறாரா? அல்லது நம்முடைய நன்மைகளை பார்க்கிறாரா? தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறோமா என்று பார்க்கிறாரா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த உபவாச ஜெபங்கள் நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும். நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிறோம், நம்முடைய ஆத்மாவை ஒடுக்குகிறோமா, நம்முடைய ஆவியை ஒடுக்குகிறோமா, பாவத்தை ஒடுக்குகிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒடுக்குகிறோமா? வெறும் முகவாடலாய் நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு பிரியமான உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அதாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட உபவாசம் நமக்கு இருக்கலாம். நிச்சயமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அவர் நமக்கு கொடுக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருகுகிற தேவன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிற தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்கத்தை பார்க்கிற அந்த பிதாவிடத்தில் நாம் எல்லாவற்றையும் அவர் பார்க்கத்தக்க ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு அந்தரங்க வாழ்க்கை வாழ்வோமானால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நாமும் அந்த உபாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தொடர்ந்து 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாளை தினத்திலும் 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.